அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம காபாவை பற்றி பார்ப்போம். ஏன்னா வரக்கூடிய மாதம் துல் ஹஜ்ஜுடைய மாதமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வாழ்நாளில் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாகட்டும். உம்ராக்களை அடிக்கடி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நசீபாகட்டும். கண்டிப்பாக போங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போய் உங்களுக்காகவும் துவா செய்யுங்க. போகாம இருக்க எங்களுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அது, பெரிய நாட்டம் அது. இன்ஷா அல்லாஹ் நம்ம காபா வாழ்நாள் ஒரு முறையாச்சும் கண்களால் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோட அந்த தேக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் ஒரு மக்காவை பற்றி உங்களுக்கு சில விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மக்கா, இது மக்கா அப்படின்றது ஒரு இறை இல்லம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இது சவுதியில் அமைஞ்சிருக்கு, ஓகேவா. இதோட முழு பெயர் காபத்துல்லா. நம்ம காபான்னு சொல்லுவோம், அதோட முழு பெயர் காபத்துல்லா. காபா அப்படின்னா அரபில ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்னன்னா சதுர வடிவமான ஒரு பொருள், அதாவது ஸ்கொயர் ஷேப்னு சொல்லுவாங்கல்ல. இதை இப்படியும் சொல்லுவாங்க, எப்படின்னா கண்ணியமான வீடு, அதாவது ரத்தம் இந்த இடத்துல சிந்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு வீடு, புனிதமான இடம் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காபாவை உலகத்துல இறக்கிட்டான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் படைச்சான் அப்படின்றத, அப்ப அந்த காபாவை முதல்ல இறக்கிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அதுதான் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இறை இல்லம். இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு இறை இல்லம் அல்லாஹ்வுடைய வீடு. அது ஒரு காலத்துல, ஒரு ஆரம்ப காலத்துல காபா ஒரு கட்டிடமா இல்லை, வெறும் மணலோட மேடா தான் இருந்துச்சு. அது அங்க வானவர்கள், அதாவது மலக்குமார்கள் அமர்ந்து வணக்கம் செய்துட்டு இருந்தாங்க. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா இறக்கிட்டான். வானத்துல இருந்து பூமிக்கு இறக்கிட்டான். அது ஒரு தனி சம்பவம். இன்ஷா அல்லாஹ் அதையும் ஒரு நாள் நம்ம பார்ப்போம். அவங்க இறக்குனதுக்கு அப்புறமா அல்லாஹ்வுடைய ஆணைப்படி முதல்ல கட்டினது நம்முடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பிறகு ஷீத் நபி, அவங்க தான் 4 புறமும் சுவர் எழுப்பினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிட்டாங்க, ஃபுல்லா கட்டல. 4 பக்கம் சுவர் எழுப்புனது அடுத்து ஷீத் நபி. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அது நடந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெள்ளத்துல அழிந்துடுச்சு காபா. ஆனா அந்த சிவப்பு நிற மணல் மேடு மட்டும் அடையாளமா இருந்துச்சு. அதாவது அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் காபத்துல்லாவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ஆணைப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினாங்க. முதல்ல எமன் நாட்டு மன்னர் துபவா அசத் என்பவர் காபா மீது போர்வையை போத்தி அந்த காபாவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தார். எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் இந்த காபா ஒரு புனித இறை இல்லமா கருதி வந்தாங்க. இதை பார்த்து பொறாமை கொண்ட எமன் நாட்டு மன்னர் இதை பார்த்து பொறாமை கொண்டிருக்கான் அப்படின்னா அந்த காலத்திலே பொறாமை இருந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் பொறாமை ஒரு தீ, அது எல்லாத்தையும் அழிச்சிரும். யாரை பார்த்தும் யாரும் இன்ஷா அல்லாஹ் பொறாமை கொள்ளாதீங்க. அது பொறாமை கொண்ட அந்த மன்னன் என்ன செஞ்சிருக்கான், கிபி 570 யானையோட படை, யானைப்படை, குதிரைப்படை அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இப்போதான் மிஷின் கன்னு அது இதுன்னு வந்துட்டானுங்க, ராக்கெட் லான்ச்சர்னு வந்துட்டானுங்க. யானைப்படைய கொண்டு இதை அழிக்க வந்தான். இதை யாருடைய வீட்டை? அல்லாஹ்வுடைய இல்லத்தை. ஒரு மனுஷனோட வீட்டை இடிக்கணும்னா புல்டோசர் தூக்கிட்டு வருவானுங்க. அல்லாஹ்வுடைய வீட்டை யார் பாதுகாப்பா? அல்லாஹ்வே பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். யானைப்படையோட அந்த மன்னர் அப்ரஹா. ஆனா அல்லாஹ் தஆலா அவனுக்கு எப்படி விரட்டி அடிச்சான்னா, யானை எங்க இருக்கு,
அபாபில் பறவை. அபாபில் அப்படின்றது ஒரு சிறு பறவை. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல சொல்லணும்னா ஒரு சிட்டுக்குருவி மாதிரி. சிட்டுக்குருவியே இப்ப நம்ம பார்க்க முடியறதில்ல. அந்த சிறு பறவையை வச்சு அந்த பறவையோட வாயில கற்களை வைத்து எல்லாம் வந்து வீசி அழித்தான். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி காபால எல்லா நபிமார்களும் வந்து அல்லாஹ்வை தொழுதுருக்காங்க. இன்க்ளூடிங் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹஜ்ஜும் செஞ்சிருக்காங்க, தொழுகும் வச்சிருக்காங்க. கிபி 631 மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா மொத்தமா கண்ட்ரோல் வந்து முஸ்லிம்கள் கிட்ட காபத்துல்லா வந்துச்சு. சுமார் 1400 வருடங்களா தொடர்ந்து உலக மக்கள் அனைவரும் வந்து ஹஜ்ஜு செய்கிறாங்க. இன்னும் ஹஜ்ஜு செய்கிறாங்க. இன்ஷால்லா கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ்ஜு செய்வாங்க. அப்பேற்பட்ட இடமா காபத்துல்லா அல்லாஹ் வச்சிருக்கான். ஹிஜ்ரி 1040 துருக்கியோட ஆட்சியில இருந்த ரிஸ்வான் ஆகா அப்படின்ற ஒரு என்ஜினியரும் இந்தியாவில் கட்டிடக்கலை நிபுணராக இருந்த மஹ்மூது அவர்கள் 2 பேரும் இணைஞ்சுதான் வந்து காபாவை விரிவாக்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நிறைய விரிவாக்கம் நடந்தது. அது சுமார் வந்து சவுதியை வந்து 10 லட்சம் மக்கள் தொழக்கூடிய இடமா இன்ஷால்லா விரிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகும் வந்து கடைசியா ஹிஜ்ரி 1432 ஆகஸ்ட் 2011 சவுதி மன்னர் வந்து திட்டமிட்டு விரிவாக்க பண்ணி இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இன்ஷால்லா நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல 10 லட்சம் சொன்னேன். இன்ஷால்லா இப்போ அவங்களுடைய பணி வந்து 25 லட்சம் மக்கள் தொழுகிற இடமா இன்ஷால்லா காபத்துல்லாவை மாற்றணும் அப்படின்றது. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் காபாவை பற்றி, அந்த கட்டிடத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் துல் ஹஜ் மாதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றியும், ஹஜ்ருல் அஸ்வத், ஜம்சம் தண்ணீர், மகாமே இப்ராஹிம், இன்னும் சில விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.